உதடும் உள்ளமும் இணைந்து கர்த்தரை ஆராதித்து கனம் பண்ணும் போது அந்த மனிதர்களை ஆண்டவரும் கனம் பண்ணுகிறார். என்னை கனம் பண்ணுகிறவர்களை நானும் கனம் பண்ணுவேன் என்று சொன்ன ஆண்டவர் இந்த நாளில் உங்களை கனப்படுத்த விரும்புகிறார். ஏசாயா 29:13 இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ தூரமாய் விலகி இருக்கிறது. ஆண்டவர் ரொம்ப வேதனைப்படுகிறார். மனிதர்களை குறித்து தான் உருவாக்கின மனிதன் உள்ளத்தில் தேவனை நிலைநாட்டாமல் உதட்டளவிலே தன் வாழ்க்கையை கொண்டு போகிறதை கவனித்த ஆண்டவர் ரொம்ப விசனப்படுகிறார். அன்புக்குரியவர்களே, இந்த காலை வேளையிலே உதட்டளவில் மாத்திரம் ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை முடிந்துவிடக் கூடாது. உள்ளத்திலே பொறிக்கப்பட்டு உள்ளத்திலே நாட்டப்பட்டு உள்ளார்ந்த மனிதனுக்குள் உருவாகுகின்ற ஒரு தெய்வீக வைராக்கியம், ஆவிக்குரிய வைராக்கியம், நேச வைராக்கியம் நமக்குள் உருவாக வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். உதட்டளவினால் மாத்திரம் ஆண்டவரை சேர்ந்தால் ஒரு நன்மையும் நமக்கு கிடைக்காது. சிலருடைய வாழ்க்கை அப்படிதான். உதடு எப்போதும் ஆண்டவரே என்று சொல்லும், உள்ளமோ தேவனுக்கு பிரியமில்லாத அசுசிகளால் நிறைந்திருக்கும். அதை கர்த்தர் வெறுக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் தெய்வீக சமாதானமும் தெய்வீக ஆசீர்வாதமும் தெய்வீக சந்தோஷமும் தெய்வீக செழிப்புகளும் உங்களை நிரப்ப வேண்டும் என்றால் இந்த வேளையிலே முழு உள்ளத்தோட ஆண்டவரை நேசிக்க, அவர் வார்த்தைகளை கைக்கொள்ள, அவர் அடிச்சுவடுகளை பின்பற்றி செல்ல அர்ப்பணிப்போம். ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை நிச்சயமாய் வாழ்வோம். உதட்டளவில் வாழ்கின்ற கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைத்து உண்மையாய் அவரை நேசிக்கிற பிள்ளைகளாய் மாறுவோம். ஆத்தும நேசரின் ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுவோம். ஜெபிப்போம். பரலோக பிதாவே, இந்த கால வேளையிலும் உதட்டளவில் மாத்திரமல்ல உள்ளத்தில் நாட்டப்பட்ட உம்முடைய வசனத்தின்படி வாழ கர்த்தர் கிருபை செய்யும். ஜெபத்தில் பங்கெடுத்திருக்கிற மக்களுக்கு உம்முடைய அற்புத வல்லமை இப்பொழுது இறங்குவதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஆமென்.